ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு பார்ட் டைம் ஜாப். ஓகேங்களா? இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் வாரத்துக்கு 60,000, அப்போ மாதத்துக்கு 2,40,000 இந்த பிஸ்னஸில் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும். ஓகேங்களா? சரி, இந்த பிஸ்னஸ் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அது க்ரோத்தில் ஃப்யூச்சரில் அதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குமான்னு சொல்லி பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனோட வளர்ச்சி வந்து இந்த காலகட்டத்துக்கு எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதே பார்த்திங்கன்னா இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி எங்கள் நிறுவனமும் ஒரு காமர்ஸ் இண்டஸ்ட்ரி தான். ஓகேங்களா? ஆன்லைன் ஷாப்பிங் தான். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு போக்குவரத்து இல்லாத ஒரு கிராமத்துக்கு கூட ஆன்லைனோட வளர்ச்சி வந்துட்டு அங்கே வந்து பொருளை கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 2016 2022 வரையும் படிப்படியாக எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் இதில் பார்க்க முடியும். கடைசியாக 2022 35 லட்சம் கோடியை டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா காமர்ஸ் இண்டஸ்ட்ரியும் சேர்த்து. ஓகேங்களா? அப்போது நம்ம ஒர்க் பண்ண ஆன்லைன் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? சரி, கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போமா? கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா Axis.com ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட். எப்போ அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஜூலை 27 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் சென்னை குரோம்பேட்டில் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிறது என்னென்னா காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு மட்டுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாப்புமே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரு சென்னை குரோம்பேட்டில் இருக்குது அண்டு திருச்சியில் இருக்குது. ஓகேங்களா? 2 இடத்துல இருக்குது. சரி, இப்போது இந்த வெஸ்டேஜ், ஆம்பே, ஹெர்பல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் டைரக்ட் செல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே ஆக்சிஸ் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு என்ன? நம்ம ஆர்டர் பண்ணுவோம், வீட்டுக்கு பொருள் வரும். அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? சரி சரி, கம்பெனியோட ஓனர் யார், அதாவது மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார் அண்ட் சிஇஓ பாபு சார். ஓகேங்களா? இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட இருந்தவங்க ஃபவுண்டர் டைரக்டர்ஸ்னு சொல்லுவோம், 12 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ 12 பேர் இருக்காங்க ஃபவுண்டர் டைரக்டர்ஸ். வைஸ் ப்ரெசிடெண்ட் இப்போத்து கணக்குக்கு 45 பேர் இருக்காங்க. சிஇடிஸ் ஒரு 2000க்கு மேலே சிஇடிஸ். இடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000க்கு மேலே இடிஸ் இருக்காங்க. பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஒரு 200க்கு மேலே ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்துட்டு ஆஃபீஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு லீகலாக அதாவது உண்மையாக தான் செயல்படுதா அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் தான் வந்து இது இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி ஆப் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சிஸ் இந்தியா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்னு போடுங்க அண்ட் ஆக்சிஸ் பே இருக்குது. சரி, ஆக்சிஸ் இந்தியாவில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அன்றாட ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. உமன்ஸ் கார்மெண்ட்ஸ், மென்ஸ் கார்மெண்ட்ஸ், கிச்சன் அப்ளையன்ஸ், ஓகேங்களா, கிட்ஸ் வேர்ஸு, இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவை, இந்த பொருள்லாம் இல்லைன்னா அவங்க டே டு டே லைஃப் ரன்னே ஆகாது அப்படிங்கிற அத்தியாவசிய பொருட்கள் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அன்னெசரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 2 வீலர் 4 வீலர் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் சரி, நாம் ஏன் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும், என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் நான் சொன்னேன் இல்லையா 200க்கு மேலே ஆஃபீஸஸ் இருக்குதுன்னு, அது உங்கள் ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். டிஸ்கவுண்ட்டில் பொருள் வாங்கிக்கலாம். எம்ஆர்பி விட கம்மி விலையில் பொருள் வாங்கிக்கலாம். பேசிவ் இன்கம், நம்ம வேலை செய்யலைனாலுமே பணம் வரும். அதாவது தூங்கும் போதும் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி, ஹோம் டெலிவரி கொடுக்குறாங்க. ஃப்ரீ ட்ரைனிங்காகவே ஜூம் அண்ட் லைவில் கொடுத்துருவோம். நோ ரெனிவல், நீங்கள் ஒன்ஸ் உள்ள வந்துட்டிங்கன்னா போதும். சரி, நம்ம எப்படி இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை ஜஸ்ட் ஒன் டைம் லைஃப்லேயே ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த பிஸ்னஸ் எடுத்து வாரம் 60,000, மாதம் 2,40,000 உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? மளிகை பொருள் கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மளிகை பொருள் வாங்கணும். இங்கே ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும். 6,500 பர்ச்சேஸ் அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ணும்போது 6,500 உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்றாங்க.
ஓகேங்களா. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இந்த மாதிரி தான். நாட்டு சர்க்கரை, மைதா, ராகி மாவு, ஓகேங்களா. பிரியாணி உப்பு, இட்லி பொடி, கருவேப்பிலை சதைப்பொடி, காப்பி தூள், டீ தூள், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 43 வகையான பொருட்கள் வந்துட்டு ப்ளஸ் காம்போ ப்ராடக்ட்ஸோடு உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிருது. ட்ராவல் ட்ராலி கிட்டு 6200 கிட்டில் வந்துட்டிங்கன்னா ஒரு பிக் சைஸ் ட்ராலி கிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ட்ராலி கிட் இருக்குது, வாட்சஸ் கிட் இருக்குது. அப்புறம் முக்கியமானது உமன்ஸ் கேர் கிட்டு. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொக்கிஷமான பொருள் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் சொல்லலாம். ஜஸ்ட் லைக் இந்த 100% ஆர்கானிக் இதில் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீர்க்கட்டி, பிசிஓடி இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து கர்ப்பப்பை சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வாக அமைஞ்சது இந்த ஜஸ்ட் லைப்புங்க. இந்த நாப்கின் கிட்ட வந்து யூஸ் பண்ணி வாங்கி கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. 3700 பேக்கேஜஸில் வந்தீங்கன்னா 14 பேக் கொடுத்துடுவோம் 3500 அண்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000. டோட்டல் பெனிஃபிட் சொல்லி பார்த்தீங்கன்னா 5500. ஆனால் நீங்கள் பே பண்ணுறது 3700 தான். ஓகேங்களா. 4700 பேக்கேஜில் வந்தீங்கன்னா 18 பேக் கொடுத்துருவோம், டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது மிக்சி காம்போ. இது வந்து பார்த்திங்கன்னா 6200 பே பண்ணிங்கன்னா 3800 ஒர்த்தபிளான மிக்சி வாங்கிக்கலாம். ஃபுட் பேட்ச் 1200, டிஸ்கவுண்ட் கூப்பன் 3000 உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பேக்கேஜஸில் லைஃப்லேயே ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நீங்களும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா. இதெல்லாம் பாருங்கள் 60 பிவி 60 பிவின்னு இருக்குது. பிவின்னா என்னென்னா பாயிண்ட் வேல்யூ. ஓகேங்களா. ஒரு பிவிக்கு 10 ரூபா அப்படின்னா 60 பிவிக்கு 600. அதை 40 பிவியாக இருந்தால் 400. ஓகேங்களா. சரி, என்னென்ன இன்கம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டபுள் அப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம். ஓகேங்களா. டைரக்ட் இதில் என்ன ஒர்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அதே மூலமாக நீங்கள் earn பண்ண முடியும். ஓகேங்களா. ரெஃபர் பண்ணுறீங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒன்ஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து பிலீவ் கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 2 பேர்த்துக்கு ப்ரமோட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. அவங்களும் வந்துட்டு உங்களை மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ லெஃப்ட்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் வராங்க. லெஃப்ட்டில் இருக்கிறவர் 60 பிவியில் வராரு, ரைட்டில் இருக்கிறவர் 60 பிவியில் வராரு. ஓகேங்களா. இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பார்த்திங்கன்னா பைனரி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது லெஃப்ட் ரைட்டு பேர் மேட்ச் பண்ணணும். அதாவது ஜோடி சேர்க்கணும். லெஃப்ட்டில் 60, ரைட்டில் 60, 2 ஜோடி சேர்ந்ததா 60. ஒரு பிவிக்கு 10 ரூபான்னா 60 பிவிக்கு 600. ஓகேங்களா. மினிமம் அந்த வாரம் 600 சம்பாதிக்க முடியும். டீம் ரெஃபரல் இன்கம் அப்படின்னா இப்போ நீங்கள் வேலை செய்யல, உங்கள் டீம் தான் வேலை செய்யுது, நீங்கள் மானிட்டர் மட்டும்தான் பண்ணுவீங்க. அப்போது லெஃப்ட்டில் இருக்கிறவர் மூலிமா ஒரு 10 ஐடி, ரைட்டில் இருக்கிற மூலிமா 10 ஐடி. ஒரு ஐடிங்கிறது ஒரு பேக்கேஜஸ். ஓகேங்களா. அப்போது அவங்க மூலிமா அந்த லெஃப்ட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்ச 2 பேர் சொல்லுவாங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர்த்து சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இல்லை லெஃப்ட்டில் 10 பேர், ரைட்டில் 10 பேர் வந்த உடனே உங்களுக்கு அந்த வார இன்கம் 600 கிடைக்குது. கேரி ஃபார்வர்டு சிஸ்டம்னா என்ன, லெஃப்ட்டில் இருக்கிற வந்துட்டு ஒரு 50 ஐடி எடுத்துட்டாரு, ரைட்டில் இருக்கிற ஒரு 40 ஐடி தான் வந்திருக்காரு. அதாவது லெஃப்ட்டில் 3000 பிவி இருக்குது, ரைட்டில் 2400 பிவி தான் இருக்குது. ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் கம்மியாகவும் இருக்கு இல்லையா. இப்போ எப்படி நமக்கு இன்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா எங்கே கம்மியாக இருக்கோ அதை பேர் மேட்ச் பண்ணுவாங்க. அப்போ 2400 பிவி 2400 பிவி பேர் மேட்ச் பண்ணி அந்த வார இன்கம் உங்களுக்கு 24,000. மீதி பிவி இருக்குது இல்லையா, அதாவது ஏதாவது வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 600 பிவி வேஸ்ட்டாக போகாது, பவரில் சேவ் ஆகிடும். அதுதான் வந்துட்டு கேரி ஃபார்வேர்டு. ஓகேங்களா. அப்போ அடுத்த வாரமே வந்து ரைட்டில் இருக்கிற ஒர்க் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேர் மேட்ச் ஆகி இன்கம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த பிஸ்னஸில் எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் லெஃப்ட்டில் 60 ப்ரைம் மெம்பர், ரைட்டில் 60 ப்ரைம் மெம்பர், லெஃப்ட்டில் 60 ஐடி, ரைட்டில் 60 ஐடி வந்த உடனே நீங்கள் வந்து 3600 பிவி பேர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த வார இன்கம் 36,000. ஒரு ஐடியில் நீங்கள் 36,000 earn பண்ணிங்கன்னா டைமண்ட் டேரக்டர்னு சொல்லி ரெகக்னிஷன்ஸ் கொடுப்பாங்க. பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர்னு சொல்லி இன்னொரு ரெகக்னிஷன் இருக்குது. ஒரே வாரத்தில் 60,000. அதாவது லெஃப்ட்டில் 100 ஐடி, ரைட்டில் 100 ஐடின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே வாரத்தில் பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர் முடிச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் ப்ரைம் மெம்பர்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் யாருன்னு தெரிவிங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஸ்டேஜில் வந்துட்டு ரெகக்னிஷன்ஸ் கொடுப்பாங்க மாலை மரியாதையோட.
ரெகக்னிஷன் கொடுப்பாங்க. நினச்சி பாருங்கள், பணத்துக்கு பணமாச்சு, புகழுக்கு புகழுமாச்சு, இந்த பிஸ்னஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மல்டிபிள் ஐடி பெனிஃபிட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி 3 ஐடி, அதாவது மல்டிபிள் ஐடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு இன்கம், 3 ஐடியா போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா 3 இன்கம்மாக கிடைக்கும், 7 ஐடியா போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா 7 இன்கம்மாக கிடைக்கும். ஓகேங்களா? தான் ஒரு ஐடி போட்டுட்டு லெஃப்ட்டில் 8 பேர் ரைட்டில் 8 பேர் வராங்கன்னா அந்த வார இன்கம் 4800 ஓகேங்களா? அப்போது ஒரு ஐடி போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வாரம் 60,000 சம்பாதிக்க முடியும். அப்போ வருஷத்துக்கு 31,20,000 உங்களால் சம்பாதிக்க முடியும். அதே பார்த்தீங்கன்னா 3 ஐடியா போட்டு ஒர்க் பண்ணுறீங்க, கீழே இருக்கிற U2 U3 தான் ஒர்க் பண்ணுவீங்க, மேலே இருக்கிற U1க்கு ஒர்க் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இன்கம் போகும். அப்போது லெஃப்ட்டில் 8 பேர் ரைட்டில் 8 பேர் 3 ஐடியா போட்டு ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு 10,200 கிடைக்கிது. அதே ஒரு ஐடி போட்டு அதே லெஃப்ட்டில் 8 பேர் ரைட்டில் 8 பேர் வராங்கன்னா 4,800 தான். ஆனால் 3 ஐடியா போட்டு ஒர்க் பண்ணுறப்போ 10,200 கிடைக்கும். அப்போ 3 ஐடியில் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 1,80,000 சம்பாதிக்க முடியும். இப்போ வருஷத்துக்கு 93 லட்ச ரூபாய் இந்த பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதே 7 ஐடியா போட்டு ஒர்க் பண்ணுறீங்க, கீழே இருக்கிற U4 U5 U6 U7க்கு தான் ஒர்க் பண்ணுவீங்க, மேலே இருக்கிற 3 ஐடிக்கு ஒர்க் பண்ண மாட்டீங்க, ஆனாலுமே ஆட்டோமேட்டிக்காக இன்கம் போகும். அப்போ லெஃப்ட்டில் 8 பேர் ரைட்டில் 8 பேர் வராங்க அப்படின்னா அந்த வார இன்கம் 17,400. அப்போது ஒரு வாரத்துக்கு நீங்கள் 7 ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 4,20,000. நினச்சி பாருங்கள், 4,20,000 சம்பாதிக்க முடியும். அப்போ வருஷத்துக்கு 2,18,00,000 இந்த பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஒரு சேம் ஒர்க்கு தான், ஆனால் நிறைய மோர் இன்கம்மாக நம்ம கிடைக்குது. ஒவ்வொரு ஐடிக்குமே நம்ம வந்து 60,000 சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ரீபர்ச்சேஸ் இன்கம்னு சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணாலுமே அதுக்கு தனியாக இன்கம். ரீபர்ச்சேஸ் இன்கம் உங்கள் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தனியாக இன்கம் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 2,50,000 வரையும் இந்த பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போனஸும் கொடுத்துருவாங்க. ஷாப்பிங் பேஸ்கெட்லேயும் வந்துட்டு உங்களுக்கான ஒரு 1,000 ருபீஸ் வந்துட்டு உங்கள் சேலரியிலேருந்து அது பேஸ்கெட் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்குது. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இது மலேசியா, தாய்லாந்து போன பிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். மெகா கார்னிவல் வந்துட்டு ஈவெண்ட் நடத்துனாங்க. ஓகேங்களா? அண்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 10,000 பேர் வச்சு பெரிய ஈவெண்ட் வந்து நேரு இண்டஸ் ஸ்டேடியத்தில் வந்துட்டு நடத்துனாங்க. ஓகேங்களா? ஆனுவல் ஃபெஸ்ட்டு. தென் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. 10,000 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது, 8,00,000 ப்ரைம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நிறையா வந்துட்டு 5,000 கோடி வந்துட்டு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் வந்து இந்த பிஸ்னஸில் வந்துட்டு கார் வாங்கினீங்க, வீடு வாங்கினீங்க, நிலம் வாங்கினவங்க இங்கே நிறையா பேர் இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வந்துட்டு என்ஆர்ஐ அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்படி வந்து வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிலையுமே இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அச்சீவர்ஸ் நிறையா இருக்காங்க. திங்க் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, ஆதார் நம்பர், பாஸ்புக்கு, எவ்வளோ ஐடியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு ஐடியா 3 ஐடியா 7 ஐடியா, அதாவது ஒரு ஐடி போட்டுட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 2,40,000 வந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்களா, இல்லை 4 ஐடியா போட்டுட்டு நீங்கள் வந்து 3 ஐடியா போட்டுட்டு ஒரு 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 வாரத்துக்கு 1,80,000 ஏர்ன் பண்ண போகிறீங்களா, இல்லை 7 ஐடியா போட்டு ஒரு வாரத்துக்கு 4,20,000 சம்பாதிக்க போகிறீங்களாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஐடி தேவையோ, எவ்வளோ இன்கம் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஐடி போட்டுக்கலாம். தேங்க்யூ.